மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை காங்கிரஸ் பேரியக்கம் முழுமனதோடு ஆதரிக்கிறது. அவர் எடுக்கும் முடிவுகளில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இதை ஆதரிக்கும். பொதுவாக உச்சநீதிமன்ற தீர்ப்பு, காவிரி மேலாண்மை வாரிய தீர்ப்பை கர்நாடக அரசு உடனே நடைமுறைப்படுத்த வேண்டும். ஏற்கனவே அன்னை இந்திரா காந்தி அவர்கள் BBL என்று சொல்லுகின்ற பத்ராபியாஸ் திட்டத்தில் எப்படி துணிவாக ஒரு முடிவெடுத்தாரோ, அந்த அணைகளுக்கு ஒரு தீர்ப்பு வழங்கினாரோ, அந்த தீர்ப்பை ஒட்டி இப்பொழுதும் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் இதில் தலையிட்டு தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை, தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய தீர்ப்பின் அடிப்படையில் இந்த தண்ணீரை வழங்க வேண்டும். இனிமேலும் காலம் கடத்தக்கூடாது. ஏற்கனவே 38 முறை பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. 38 முறை பேச்சுவார்த்தை நடந்தும் எந்த பயனும் இல்லாததால் தான் அமைச்சர்கள், முதலமைச்சர்கள் எந்த ஆட்சியாக இருந்தாலும் நீதிமன்றத்தை நாடி இந்த தீர்ப்பை பெற்றிருக்கிறார்கள். இந்த தீர்ப்பை உடனே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. எந்த ஆட்சி நடந்தாலும், பாஜக இருந்தாலும் காங்கிரஸ் இருந்தாலும், அவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருக்காங்க. அந்த ஒற்றுமை தமிழ்நாட்டிலும் இருக்க வேண்டும். தமிழ்நாடு காவிரி பாசன விவசாயிகளுக்காக அந்த ஒற்றுமை இருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த அடிப்படையில் அனைவரும் ஒற்றுமையாக இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறோம். இந்த தீர்மானம் காங்கிரஸ் உடைய ஆட்சியாக இருந்தாலும் எந்த ஆட்சியாக இருந்தாலும் அங்கே நிர்பந்தப்படுத்தும் என்று நாங்கள் விரும்புகிறோம். சரி, அப்புறம் யார் இதில் தலையிடுறது? நீதிமன்றம் ஆணையிட்டுடுச்சு, காவிரி மேலாண்மை வாரியம் சொல்லிடுச்சு. இப்போ CWMS TWRS போட்டிருக்காங்க, 2 ஆணையம் போட்டிருக்காங்க. இப்போ அவங்களும் சொல்ல போகிறாங்க. இதை நடைமுறைப்படுத்தலைன்னா யார் தலையிடணும்? அதுக்காக தான் பாரத பிரதமரை சந்திக்கலான்ட்டு சில தலைவர்கள் சொல்லிக்கிறாங்க. பாரத பிரதமர் தலையிட்டு நமக்கு கிடைக்க வேண்டிய நீதியை அவர் பெற்றுத்தர வேண்டும். இதான் எங்கள் கோரிக்கை. இல்லை, கருத்து சொல்லியிருக்காங்க. கருத்து சொல்லியிருக்கோம். எல்லா தரப்பும் சொல்லியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. ரைட்.